கடந்த சில நாட்களாக குறிப்பிட்ட சில ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பேருந்து கட்டண உயர்வு இருக்கும் என்கின்ற செய்தி வலம் வருகிறது. குறிப்பாக மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறுகின்ற காரணத்தினால் அந்த கூட்டங்களில் அடிப்படையில் இந்த கட்டண உயர்வு இருக்கும் என்று எதிர்க்கட்சிகளும் அந்த தகவலை பரப்புகிறார்கள். ஆனால் இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புவது, போக்குவரத்து கழகத்தின் பேருந்து கட்டண உயர்வு இருக்காது என்று ஏற்கனவே மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்த சொல்லி அறிவுரை வழங்கி நான் கடந்த முறை பல முறை இதை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். இப்பொழுது நடைபெறுவது, மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கட்டணம் உயராது என்று அறிவித்த காரணத்தினால் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள், அவர்களுக்கு பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று. அந்த அடிப்படையில் நீதிமன்றம் மக்களுடைய கருத்தை கேட்டு அதை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஒரு அறிவுரை வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறுகிறது. இது அரசினுடைய நிலைப்பாடு அல்ல, நீதிமன்றம் வழங்கியிருக்கின்ற அறிவுரைப்படி இது நடைபெறுகிறது. அந்த கருத்து கேட்பு கூட்டத்தினுடைய சாராம்சம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். ஆனால் அரசை பொறுத்தவரை பொதுமக்கள் மீது இந்த சுமையை ஏற்றக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறது. கடந்த காலங்களில் டீசல் விலை உயர்ந்த போது கூட நம்முடைய தமிழ்நாடு அரசு பேருந்து கட்டணத்தை உயர்த்தவில்லை. அதே போல இன்றைக்கு சர்வதேச சந்தையில் டீசல் விலை குறைந்திருந்தாலும் ஒன்றிய அரசு டீசல் விலையை குறைக்க முன்வரவில்லை. இருந்தாலும் பொதுமக்கள் மீது சுமை ஏறக்கூடாது என்ற காரணத்தினால் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கட்டணத்தினுடைய உயர்வு இருக்காது என்பதை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துகிறது.